மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் பொண்ணுக்கு 4 வருஷமாக குழந்தை இல்லை சார். கல்யாணம் ஆகி எனக்கு அதை தான் வரும். 4 வருஷமாக குழந்தை இல்லை. அடையாருக்கு ஃபஸ்ட்டு வருஷம் வேண்டின்னு நடந்து போனேன். மறு வருஷம் பாப்பா பிறந்துச்சு. 1 வயசு பாப்பாவை தூக்கின்னு போனோம். மறு வருஷம் பையன் ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு. குழந்தை குப்பரை படுத்துட்டு உயிருக்கு ஆபத்து தாய்க்கும் குழந்தைக்கும். நாங்கள் அப்போ என்னால் கால் நடக்கக்கூட முடியாது. அப்போ அந்த ஆஸ்பத்திரி வாசல்லே ஒரு ஆரசரம் ஹாஸ்பிட்டல் வாசல்லே ஒரு அந்தோனியாரும் மாதம் இருந்தாங்க. அவங்க காலில் போய் அழுதேன். என்னால் காசு இருக்கோ பணம் இருக்குதோ தெரியாது. நான் பிச்சை எடுத்துனாச்சும் உனக்கு நாகப்பட்டினத்துக்கு நடந்து வரமா பாத யாத்திரையா, தாயும் புள்ளியும் நல்ல மாதிரியே ஆகணும். ஆனால் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. வேறு ஆஸ்பத்திரி மாற்றணும். நாங்கள் சொல்லிவிட்டு உள்ளே போகிறோம். இல்லைம்மா இங்கே தான் பண்ணுறாங்களான்ட்டு. எம்ஜிஆர் 100வது பிறந்த நாள் அன்றைக்கி பெரம்பூர் தான் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. அதுலேருந்து 3 வருஷமாக கொரோனாக்கு முன்னே போனேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் போல், 2 வருஷமாக போகிறேன் சார். எனக்கு எந்த இதுவும் இல்லை. அதேமாரி போன வருஷம் வேண்டின்னு வந்தேன். மருமகனுக்கு வேலை இல்லை, ரொம்ப கஷ்டம். அதனால வேண்டினா எங்கள் பக்கத்து வீட்டில் 2 பேருக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை. அவங்களுக்கு வேண்டின்னு போனேன். 20 வருஷம் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, ஒருத்தருக்கு 10 வருஷம் குழந்தை இல்லை. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 3 வயசு, ஒரு குழந்தைக்கு 5 வயசு. மரியே வாழ்க சார். அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறேன் சார். நான் என் பிள்ளைங்களாம் நேற்று சொன்னாங்க உன்னால் நடக்க முடியுமா. நான் போகல, அந்த அம்மா என்னை கூட்டின்னு போகிறாங்க. நான் ஏன் நடக்கிறேன்? நான் நடக்கலை, அவங்க வராங்க என் கூட. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.